வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூஜிசி நெட் பேப்பர் 1ல யூனிட் நம்பர் 4ல கம்யூனிகேஷன்ற இதில் மார்ஷல் மெக்லூஹான் ப்ரொபோன் பண்ண ஹாட் மீடியா கூல் மீடியா பற்றி பார்க்க போகிறோம். ஹாட் மீடியானா என்னன்னா அது வந்து இட் இஸ் ஹை டெஃபினிஷன். அப்படின்னா என்னன்னா ஹெச்டின்னு அர்த்தம் கிடையாது. ஹை டெஃபினிஷன் இங்கே என்னன்னா நிறைய டீட்டெயில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுத்துக்கங்க. ஒரு புக்கில் எவ்வளோ டீட்டெயில் இருக்குது, இவ்வளோ பேஜஸ் இருக்குது, எவ்வளோ பிரிண்டட் பேஜஸ் இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே எல்லாத்துக்குமே ஒரு சென்ஸ் போதும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. நம்ம கண்ணால் படித்தாலே போதும். நிறைய சென்சஸ் இன்வால்வ் ஆகாது. ஒன்லி ஒன் சென்ஸ் வில் கெட் இன்வால்வ் இன் த கேஸ் ஆஃப் ஹாட் மீடியா. ஹாட் மீடியாவில் ஆடியன்ஸோட பார்ட்டிசிபேஷன் ரொம்ப லோவாக இருக்கும். ஆடியன்ஸ் ரொம்ப பேசிவாக இருப்பாங்க. புக்லேயே எல்லாமே இருக்கும். ஆடியன்ஸ் வந்து ஒன்றுமே பண்ண தேவையில்லை. புக்கு படிக்கிறவங்க புக்லேயே எல்லாமே இருக்கனால they will just flip the pages and read it. இதுதான் வந்து ஹாட் மீடியா. ஹாட் மீடியாக்கான எக்ஸாம்பிள்ஸ் புக்ஸு, ரேடியோ, இதெல்லாம். கூல் மீடியா இதோட ஆப்போசிட், இதோட அப்படியே போலார் ஆப்போசிட். கூல் மீடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூல் மீடியாவில் கூல் மீடியா லோ டெஃபினிஷன், ஆடியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸு, அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள். டெலிஃபோனிக் கான்வர்சேஷன்ஸ்லாம் டிவி பார்க்குறதுல நம்ம வந்து மல்டிபிள் சென்சஸ் யூஸ் பண்ணுறோம். கண், காது, அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால் அது வந்து மல்டிபிள் சென்சஸ் இன்வால்வ் ஆகுது. இது வந்து கூல் மீடியா. கூல் மீடியாவில் ஆடியன்ஸோட வேலை ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்கு ஏதாவது ஃபில் பண்ணுறதுக்கு போகிறாங்கன்னு வைங்க. வெப்சைட் ஏதோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அந்த வெப்சைட்டில். நம்ம இதை கிளிக் பண்ணுவோம், என்ன ஆகுது, இது இந்த பேஜுக்கு போனால் என்ன ஆகுதுன்னு ஆடியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃபோன் கால்லையும் அப்படி தான் பேசுகிறாங்க, அடுத்து என்ன ரிசீவ் பண்ணுறாங்க, அதெல்லாம் தான். ஸோ இதுக்கு பேர் கூல் மீடியா. இது ரெண்டுமே போலார் ஆப்போசிட்ஸ். இந்த டிஃப்ரென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. கம்யூனிகேஷனில் இந்த முக்கியமான இந்த ஒரு கான்செப்ட் யூஜிசி நெட் பேப்பர் 1ல கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கான்செப்ட் சொல்லி தரணுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.